Hi friends, welcome and welcome to Mr. MK City YouTube channel. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம டோர் அலாரம் தான் மேக் பண்ண போறோம். Friends, நம்ம வீட்டுக்குள்ள நம்மளே தெரியாம யார் வந்தா கூட நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். Friends, அந்த வகையில இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. And friends, நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க இருந்தீங்கன்னா நீங்க Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நாங்க ரெண்டு பேர் போடுற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ வாங்க friends, நம்ம வீடியோக்குள்ள போலாம். Friends, நம்ம டோர் அலாரம் மேக் பண்றதுக்கு இதே போல பிளாஸ்டிக் கிளிப் ஒன்று நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பஸர் தேவைப்படும். நீங்கள் சின்ன சைஸில் இருந்தால் கூட அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இதே போல் சின்ன சைஸில் நம்மளுக்கு 2 ஸ்க்ரூ தேவைப்படும், அதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் 9 வோல்ட் பேட்டரியும் அதோட கனெக்டரையும் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்விட்ச் ஒன்று தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க கிளிப் எடுத்துக்கோங்க. இதோட டாப்பில் நம்ம இதே போல் கொஞ்சம் பெரிய சைஸ் கம்பியில் நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். நாங்கள் கம்பியை ஹீட் பண்ணி தான் போட போகிறோம். உங்கள்கிட்ட சால்ட்ரிங் அயன் இருந்தால் அதை வச்சு கூட உங்களால் ஈஸியாக போட்டுக்க முடியும். சால்ட்ரிங் அயன் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்களும் எங்களை மாதிரி இதே போல் செய்யுங்க, இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சூப்பராக ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம ஸ்க்ரூ கரெக்டாக போகுதான் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்க்ரூ கரெக்டாக போயிடுச்சு, அதே போல் இன்னொரு ஸ்க்ரூவும் கரெக்டாக போகணும். ஓகே, இப்போ 2 ஸ்க்ரூவும் கரெக்டாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையான எல்லா திங்ஸையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம பஸரோட பிளாக் ஒயர் எடுத்து இந்த கிளிப் மேலே இருக்க ஏதாவது ஒரு ஸ்க்ரூவில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதே போல் நீங்கள் க்ளூ கன் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள்கிட்ட சால்ட்ரிங் ஆகிட்டு இருந்தால் கூட சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸரில் இருக்க ரெட் ஒயரையும் பேட்டரியில் இருக்க ரெட் ஒயரையும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே போல் நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்விட்சில் இருக்க ஏதாவது ஒரு சைடில் நம்ம பேட்டரி கனெக்டரில் இருக்க பிளாக் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பராக கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் இதே போல் நமக்கு தேவைப்படும். இந்த ஒயரை நம்ம ஸ்விட்ச்லையும் இந்த ஸ்க்ரூலையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்க்ரூவில் ஒயர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளூ கன் போட்டு கண்டிப்பாக ஒட்டியே ஆகணும், அப்போனா தான் ஒயர் கலண்டு வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் கனெக்ஷன்லாம் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி நம்ம ஒயர் கனெக்ட்லாம் பண்ணியிருக்கோங்கிறத நீங்கள் கரெக்டாக இன்னொரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இன்னொரு டைம் பார்க்குறதுனால உங்களுக்கு இன்னமும் நல்லா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி இது கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பஸர் சவுண்ட் கரெக்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், அதே கிளிப்புக்கு பின்னாடி அழுத்தினோம்னா பார்த்தீங்களா பஸர் சவுண்ட் நின்றது பார்த்தீங்களா? இதே போல் தான் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே போல் பிளாஸ்டிக் பீஸ் சின்னதாக நமக்கு தேவைப்படும். இதை நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம், அதனால் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளிப்பில் எப்படி ஹோல் போட்டோமோ அதே போல் இந்த பிளாஸ்டிக்கோட டாப்லேயே நம்ம ஒரு ஹோல் போட்டுக்கணும். அந்த இதில் இதே போல் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான த்ரெட்டை நம்ம கட்டி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இதே போல் கார்ட்போர்ட் பீஸ் நம்ம ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட விட்டு பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர் இருக்குது கரெக்டாக. அப்படியே இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. நீங்களும் இதே போல் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இதை நம்ம இதில் க்ளூ கன் போட்டு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்போர்டை இதை சுற்றி நாங்கள் கவர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் நல்லா நீட்டாக கவர் பண்ணிக்கோங்க. அண்டு கிளிப் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இதே போல் நாங்கள் எப்படி விட்டுருக்கோமோ அதே போல் நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோர் அலாரத்துக்கே ஒரு டோர் தேவைப்படும், அதனால் நம்ம இதே போல் டோர் மாதிரி ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம இதை கழட்டிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அப்படி வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பின்னாடி அப்படியே நம்ம பார்த்தோம்னா நாங்கள் டபுள் சைட் டேப் போட்டு நாங்கள் ஒட்டி வச்சுருக்கோம். இதே போல் நீங்களும் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டோர் அலாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே போல் நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டோரில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ இதை வாலில் தான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை டபுள் சைட் டேப்பில் நம்ம பிரித்து விட்டுக்கலாம் பின்னாடி இருக்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாலில் நம்ம நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பிளாஸ்டிக் பீஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல தேவைப்படும். இதை நீங்கள் இந்த கிளிப்போட டாப்பில் இந்த மாதிரி வச்சு லைட்டாக தள்ளிங்கனாலே போதும், இன்சர்ட் ஆயிரும். அண்டு ரிமைனிங் இருக்க த்ரெட்டை நம்ம இந்த டோரோட ஹேண்டில் நம்ம சுற்றி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வேணும்னா அந்த த்ரெட்டை நம்ம அப்படியே கம் போட்டு அந்த ஹேண்டில்லே நம்ம ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டோர் அலாரம். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோர் அலாரத்தோட டோர்லேயே நம்ம இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கோன்னா அப்படின்னா தான் பஸர் சவுண்ட் நம்மளுக்கு நல்லா கேட்கும் அப்படிங்கிறனால தான். நீங்களும் இதே போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா பஸர் சவுண்ட் சூப்பராக கேட்குது பாருங்கள். வீடியோவில் பார்க்குறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் நேரில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேட்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் திரும்பவும் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருந்திருக்கும் எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் டோர் அலாரம் மேக் பண்ணி உங்கள் வீட்டோட மெயின் கேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் யார் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டோர் அலாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மறக்காம இந்த டோர் அலாரம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் ரொம்ப குட்டி குட்டி பசங்க இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து எப்போ வெளியே போவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த வகையில் நம்ம டோர் அலாரம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஏதோ கமெண்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா நம்ம மிஸ்டர் MK City சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பை பை.